திருச்செந்தூருக்கு அருகில் ஸ்ரீவைகுண்டத்தில் ஷண்முக சிகாமணி மற்றும் சிவகாமி சுந்தரி என்று தம்பதியர் வாழ்ந்து வந்தார்கள். திருமணமாகி பல வருடங்களாகியும் குழந்தை பேறு இல்லை. திருச்செந்தூர் முருகனிடம் சென்று மனமுருகி மன்றாடினார்கள். அந்த முருகபெருமானே ஒரு ஆண் குழந்தையாக அவர்களுக்கு பிறந்தார். பிறந்த குழந்தை 5 வயது வரை பேசவில்லை. கண்ணில் கண்ணீருடன் மனம் நிறைய பாரத்துடன் மீண்டும் முருகபெருமானை நோக்கி திருச்செந்தூர் சென்றார்கள். 45 நாட்கள் கடுந்தவம் புரிந்தார்கள். 44 நாட்கள் ஒன்றும் நடக்கவில்லை. 45வது நாள் குழந்தை பேசத் தொடங்கியது. குழந்தை பேசவில்லை. கந்தர் கலிவெண்பாவை பாடத் தொடங்கியது. ஆச்சரியத்தில் மூழ்கிய பெற்றோர் முருகனுக்கு மனமாற நன்றி சொல்லிவிட்டு வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். சில வருடங்களில் சாஸ்திரங்களை கற்றுத் தேர்ந்தது. இல்லற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் என்று துறவரத்தை நாடிச் சென்றது. பல ஆலயங்களுக்கும் தரிசனம் பெற சென்றது. அப்படியே மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு வந்தது. அப்போது திருமலை நாயக்கர் மதுரையை ஆண்டு வந்தார். அங்கே மீனாட்சி பிள்ளை தமிழை பாடினார். அன்றிரவு மன்னனின் கனவில் சென்று, என் குழந்தை பாடும் இனிமையான குரலை கேட்காமல் உறங்கிக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி மறைந்தாள். அடுத்த நாள் காலையில் மன்னன் 1000 கால் மண்டபத்தில் மீனாட்சி பிள்ளை தமிழை அரங்கேற்றம் செய்ய முடிவு செய்தான். மன்னன் முன்னிருக்க இவரும் பாடத் தொடங்கினார். இடையில் ஒரு சிறிய பெண் குழந்தை மீனாட்சி அம்மன் கருவறையில் இருந்து நடந்து வந்து மன்னனின் மடியில் அமர்ந்தது. திருமலை நாயக்கரின் கழுத்தில் இருந்த முத்து மாலையை அவர் பாடி முடித்தவுடன் அவருக்கு அணிவித்தது. மீனாட்சி அம்மன் தான் சிறு குழந்தை வடிவில் வந்து மீண்டும் கருவறையில் போய் மறைந்து விட்டாள். அங்கிருந்து காசி நோக்கி பயணத்தை தொடங்கினார். ஷாஜஹானின் மூத்த மகன் தாராஷிகா அரசனாக இருந்தான். அவனுக்கு தெரிந்த மொழி ஹிந்துஸ்தானி மட்டும்தான். ஹிந்துஸ்தானி மொழியில் பேசுங்கள், நீங்கள் கேட்பதை நான் கொடுக்கிறேன் என்று வீராப்புடன் சொன்னான் சுல்தான். அமருவதற்கு ஆசனம் கூட கொடுக்கவில்லை. கவலையுடன் திரும்பிய பக்தன் சரஸ்வதி தேவியை நோக்கி சகலகலா வல்லி மாலை எனும் பாமாலையை பாடி, எனக்கு ஹிந்துஸ்தானி மொழியை சொல்லிக் கொடு என்று கேட்டார். அவளும் சொல்லிக் கொடுக்கவே அடுத்த நாள் காலையில் தேவி தன் வாகனமான சிங்கத்தை அவருடன் அனுப்பி வைத்தாள். அவரும் சிங்கத்தின் மீதேறி அரண்மனைக்குள் சென்றார். சிங்கத்தின் மீதேறி வருவதை பார்த்தவுடன் மன்னன் அதிர்ந்து விட்டான். ஹிந்துஸ்தானி மொழியில், இங்கு மூடியிருக்கும் காசி விஸ்வநாதர் ஆலயத்தை எனக்கு கொடுங்கள் என்று கேட்டார். உடனே மன்னன், இங்கு கழுகு வட்டமிடுவதே இல்லை, வட்டமிட்டால் வட்டமிடும் அவ்வளவு நிலத்தையும் உனக்கே கொடுக்கிறேன் என்று சொன்னான். கழுகு வட்டமிடத் தொடங்கியது. வட்டமிட்ட அவ்வளவு இடத்தையும் அவருக்கே கொடுத்து விட்டான். அந்த இடத்தில் குமாரசுவாமி மடம் நிறுவப்பட்டது. திருச்செந்தூர் முருகன் அருளால் பிறந்து அவரால் பேசும் வல்லமை பெற்று புலவராகி அம்பிகையை கண் முன்னால் தரிசித்து இறைவனுக்காகவே பல பாமாலைகளை பாடியவர்தான் குமரகுருபரர். இவ்வளவு அதிசயம் நிறைந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் கும்பாபிஷேகம் நாளை நடக்கவிருக்கிறது. நன்றி.